தமிழகத்தில் இன்னுயிர் காப்போம் திட்டம் எந்த விஷயத்துடன் தொடர்புடையது? ஏ கர்ப்பிணி பெண்கள், பி விபத்து பாதிக்கப்பட்டோர், சி முதியோர், டி குழந்தைகள். ஆன்சர் பி விபத்து பாதிக்கப்பட்டோர். தமிழ்நாடு பட்ஜெட்டில் சமூக நலத்திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும் காரணம் என்ன? ஏ தொழில்மயமாக்கல், பி சமூக சமத்துவம், சி ஏற்றுமதி வளர்ச்சி, டி தனியார் முதலீடு. ஆன்சர் பி சமூக சமத்துவம். தமிழ்நாடு பட்ஜெட்டில் பெண்கள் முன்னேற்றத்திற்காக வழங்கப்படும் சிறப்பு ஒதுக்கீடு எதன் கீழ் வருகிறது? ஏ கிரீன் பட்ஜெட், பி பர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட், சி ஜெண்டர் பட்ஜெட், டி ஜீரோ பேஸ்டு பட்ஜெட். ஆன்சர் சி ஜெண்டர் பட்ஜெட். தமிழக அரசின் இன்னுயிர் காப்போம் திட்டத்திற்கான நிதி எந்த துறையின் கீழ் ஒதுக்கப்படுகிறது? ஏ போக்குவரத்து, பி உள்துறை, சி சுகாதாரம், டி சமூக நலம். ஆன்சர் சி சுகாதாரம். தமிழ்நாடு பட்ஜெட்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்றால் என்ன? ஏ தினசரி செலவுகள், பி கடன் திருப்பி செலுத்துதல், சி உட்கட்டமைப்பு முதலீடு, டி ஊதிய செலவு. ஆன்சர் சி உட்கட்டமைப்பு முதலீடு. தமிழ்நாடு அரசின் வருவாய் முக்கியமாக எந்த வழியில் பெறப்படுகிறது? ஏ மத்திய மானியம், பி ஜிஎஸ்டி அண்ட் மாநில வரிகள், சி வெளிநாட்டு கடன், டி உலக வங்கி. ஆன்சர் பி ஜிஎஸ்டி அண்ட் மாநில வரிகள். கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம் எந்த நோக்கத்துடன் பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏ கல்வி உதவி, பி வேலைவாய்ப்பு, சி பெண்கள் பொருளாதார சுயாதீனம், டி சுகாதாரம். ஆன்சர் சி பெண்கள் பொருளாதார சுயாதீனம். தமிழ்நாடு அரசின் புதுமை பெண் திட்டம் யாருக்கானது? ஏ மகளிர் தொழிலாளர்கள், சி பள்ளி அண்ட் கல்லூரி மாணவிகள், சி முதிய பெண்கள், டி விதவைகள். ஆன்சர் பி பள்ளி அண்ட் கல்லூரி மாணவிகள். தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஏ முதல்வர், பி ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி, சி ஐஏஎஸ் அதிகாரி, டி ஆளுநர். ஆன்சர் பி ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி. தமிழ்நாடு அரசு செயல்படுத்தும் சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் யாருக்கானதாகும்? ஏ அரசு ஊழியர்கள், பி அனைத்து மக்களுக்கும், சி ஏழை அண்ட் நடுத்தர குடும்பங்கள், டி முதியோர்கள். ஆன்சர் சி ஏழை அண்ட் நடுத்தர குடும்பங்கள்.